நம்ம செய்ய போகிறது கேரட் அல்வாங்க. கேரட், பெரிய கேரட் 2 கேரட் துருகி வச்சுருக்கேன். 1 டம்ளர் சர்க்கரை, 1 டம்ளர் பால், ஏலக்காய் பொடி, முந்திரி, நெய், இவ்வளோதாங்க தேவையான பொருட்கள். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டேன். நெய் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. கொஞ்சம் உருகினதும் முந்திரியை வறுத்துக்கலாம். முந்திரி கொஞ்சம் செவந்ததும் ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ முந்திரி செவந்துருச்சுங்க, எடுத்து வச்சிடலாம். அதே நெய்யில் கேரட்டை போட்டுடலாம். கொஞ்சம் 1 நிமிஷம் நெய்யில் வதக்கிட்டு நம்ம பால் ஊற்றிடலாங்க. பால்லையே அந்த கேரட் வேகணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ பால் 1 டம்ளர் ஊற்றிடலாம். ஒரு 3 நிமிஷம் வேகட்டுங்க. இப்போ சர்க்கரை போட்டுக்கலாங்க. 4 நிமிஷம் வந்திருக்குதுங்க. இப்போ சர்க்கரை போட்டுட்டு எவ்வளோ நேரம் ஆகுது பார்க்கலாம். ஓவனில் நிறைய சர்க்கரை கொஞ்சம் வச்சுட்டேங்க. இப்போ மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் வெந்திருக்குங்க. இப்போ ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரியை போட்டுக்கலாம். அருமையான கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ தட்டுக்கு மாற்றிடலாம். அல்வா சூப்பராக இருக்குங்க. குழந்தைகளும் எல்லாருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு தடவை செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். சர்க்கரை கொஞ்சம் கம்மியாக தாங்க போட்டிருக்கேன். ஏன்னா 1 டம்ளர் எடுத்து வச்சேன், இவ்வளோ மீதி ஆயிடுச்சு. நீங்களும் செய்து பாருங்கள், எப்படி இருந்தது சொல்லுங்கள். செய்து சாப்பிட்டு பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு சொல்லணும், கண்டிப்பாக சொல்லுங்கள். நன்றிங்க.